பிரைஸ் எல்லாம் சிங்க கெபிகள் இல்லை என்றால் தானியலின் ஜெபத்தை இன்னைக்கு நம்ம மேன்மையா பேசியிருக்க முடியாது. அக்கினி சூளை இல்லை என்றால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய விசுவாசத்தை பக்தியை நாம் மேன்மையாக நாம் பேசியிருக்க முடியாது. செங்கடல் ஒன்று இல்லை என்றால் மோசையினுடைய செயல்களை நாம் இப்பொழுது தியானிக்க முடியாது. ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடவில்லை என்றால் விசுவாசம் நமக்கு என்னன்னு தெரியாமையே போய்விடும். ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அது நம்ம தலைவிதி நினைச்சிட்டோம். அது அல்ல. தேவன் நம் தலையெழுத்தை மாத்தவே சில காரியங்களை அனுமதிக்கிறார். நமக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லை என்றால் நமது தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை அறியவே முடியாது. நமக்கு வியாதிகள் என்று ஒன்று வரவே இல்லை என்றால் நம் தேவன் சுகமாக்குகிறவர் என்பதை அறியவே முடியாது. துக்கம் என்பது நமக்கு இல்லை என்றால் தேவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் என்பதை அறியவே முடியாது. எல்லாம் நன்மையாகத்தான் நமது வாழ்க்கையில தேவன் செய்கிறார். ஏனென்றால் நமக்கு வருகிற தீமையை கூட நன்மையாய் மாற்றி நான் நல்லவர் என்பதை நிரூபிக்க நாதன் இயேசு உங்களோடு என்னோடு இருக்கிறார்.